ஒன் டே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன ஒரு டீச்சர் வந்து ஒரு சீல்டு லெட்டர் கையில குடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. ஸோ அவனுக்கு என்னன்னே புரியல. அவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த லெட்டர வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ அவங்க அம்மா பார்த்துட்டு கேட்குறாங்க, "என்ன ஸ்கூல்லேருந்து இந்த லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன்னா?" "இல்ல தெரியல மிஸ் என்ன அனுப்பிச்சு விட்டாங்க" அப்படின்னு. ஸோ அந்த லெட்டர வாங்கி அவங்க படிக்கிறாங்க. என்ன எழுதிருக்குன்னு பார்த்தோன்னா, "உங்க பையன் வந்து ரொம்ப ஜீனியஸ். உங்க பையனுக்கு வந்து இந்த ஸ்கூல்லாம் செட் ஆவாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்க படிக்க அவங்க பையன் கேட்டுட்டே இருக்கான். ஸோ அந்த பையனுக்கும் வந்து ஓ நம்ம வந்து ஜீனியஸ் போல இந்த ஸ்கூல் நமக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அவன் அவங்க அம்மாவோட மெசேஜை வந்து அவன் வந்து லிசன் பண்ணி அவன் கேரி படிக்கிறான். ஸோ அப்படியே கோயிங் ஃபார்வர்டு வந்து அவங்க அம்மா அவன் ஸ்கூலுக்கே அனுப்பல. ஸ்கூலுக்கு அனுப்பாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் வீட்டில இருந்தே படிக்கிறான். படித்து அவன் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வரான். ஸோ ஆஃப்டர் லேட்டர் இயர் பாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த சீல்டு லெட்டர் டீச்சர் கொடுத்து அனுப்பிச்சாங்களே ட்ராயரில் பார்க்குறான். அவன் எடுத்து அதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் சன் இஸ் மென்டலி டிஸார்டர். உங்கள் பையன் வந்து இந்த ஸ்கூலுக்கே வந்து செட் ஆக மாட்டான். தயவுசெய்து அவனை வந்து இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்ற மாதிரி படிக்கிறான். படிக்கும்போதே அவன் கண்ணில் வந்து தண்ணி வருது. ஸோ இந்த ஒரு சின்ன ஸ்டோரியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நெகட்டிவ் லெட்டரை அவங்க அப்படியே அவங்க அம்மா வந்து பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி அவங்க பையனுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க. அந்த ஒரே ஒரு சின்ன பிலீவ், அந்த ஒரு வேர்ட்ஸ், அந்த ஒரு பிலீவ் வந்து அந்த பையனை வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டா மாத்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்மள வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, நெகட்டிவா சொல்லுவாங்க. ஆனா அதை அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேலை எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் பிலீவ் பண்ணா போதும் நம்ம மேல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பிலீவ் வச்சே வந்து நம்ம வந்து லைஃப்ல பெரிய ஆகலாம். ஸோ பவர்ஃபுல் ஸ்டோரி. இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்றத ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.